குடும்பம்னு கோயிலுக்கு போனால் அங்கே 2 குடும்பம் கொடி கட்டி பறக்குமா அப்படிங்கிற கதையாக வந்து இந்த மல்லிக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை ஒரு பக்கம் வந்துக்கிட்டு இருந்தாலும் வீட்டில் வந்தால் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குமானா அதுவும் இல்லை. ஏன்னா இப்போ புதுசாக ஒரு பிரச்சனையை கிளப்பதுக்கு அவங்க தங்கச்சி மயில் ரெடி ஆகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா அவங்க அந்த நடுராத்திரியிலையும் ஃபோன் பேசிக்கிட்டு அவங்க யாருக்கிட்டே சிரித்து பேசிக்கிட்டு இருக்கதை நாகு ஏற்கனவே கண்டிச்சிருக்காங்க. அதே நேரத்தில் இப்போ மல்லிக்கும் விஷயம் தெரியுது. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கையில் தான் அங்கே ஸ்டேஷனில் நடந்த விஷயங்கள் வந்து மல்லியை நிறைய யோசிக்க வைக்குது. அப்போ இப்படியே இருந்துக்கிட்டு தான் நாம் விஜய் எப்படி வெளியே கொண்டு வரது அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் மல்லியோட மனசில் ஓடுது. அப்போ இதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும், நாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிப்பாங்க. அப்போ அங்கே தீபிகா வேற என்ன பண்ணுதாங்க, அவங்க கண்ணாடி டம்ளரை உடைக்கிறாங்க. அதாவது மல்லி மேலே அவ்வளோ கோபத்தில் இருக்கிறாங்களாம். அப்போ விஜய் வந்து சொல்லும்போது எனக்கு என் மனைவி மல்லினா அப்படி அப்படிங்கிற மாதிரி மல்லியை பற்றி அவங்க அப்படியே ஏற்றி ஏற்றி பேசும்போது அங்கே வந்து அந்த தீபிகா கண்ணாடியை உடைச்சி அவங்க கையை கிழிச்சிக்குவாங்க. அப்போ இந்த இடத்துல தான் தீபிகாவோட முழுமையான எண்ணம் என்ன அப்படிங்கிறது தெரியுது. அதாவது அவங்க தம்பி தினேஷோட சாவுக்கு பின்னாடி மல்லி இருக்காங்க அப்படின்னு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. உண்மையிலே மல்லி அப்படி இருக்க மாட்டாங்க. மல்லியை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு நல்ல கேரக்டர், இந்த தீபிகாவும் நல்ல கேரக்டர்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ மல்லி விஜய் விஷயம்னு வரும்போது அவங்க வந்து நல்லவங்களாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்க வந்து பழி வாங்கணுங்கிற எண்ணம் தான் அவங்க மனசில் ஓடுது. அப்போ எப்படி பழி வாங்க போகிறாங்க? ஏன்னா அந்த விஷயம் வந்து மெல்ல மெல்ல தெரியும் அப்படிங்கிறாங்க மல்லிக்கு வந்து. இப்போ இது வரைக்கும் உனக்கு புரியாமல் இருக்கலாம், ஆனால் இன்னும் போக போக நான் யார், அதே நேரத்தில் எதுக்காக இங்கே வந்திருக்கிறேன், எதுக்காக உன்னை நான் பழி வாங்க போகிறேன் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நீ புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த நேரத்தில் தான் நீ வந்து உன் வாழ்க்கையில் வந்து ஒரு மறக்க முடியாத விஷயத்தை சந்திக்க போகிற அப்படிங்கிற ரேஞ்சுக்கு தான் இந்த தீபிகா பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுக்கு இடையில தான் மல்லி என்ன பண்ணுவாங்க, அடுத்த கட்டமாக ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து விஜயை வெளியே கொண்டு வரதுக்கான முயற்சி எடுப்பாங்க. ஏன்னா விஜய் வெளியே வந்தாகணும். எப்படி வந்தாகணும் அப்படின்னா அவங்களுக்கான கல்யாண நாள் நெருங்கியாச்சு. அப்போ விஜய் வந்து மல்லிக்கு ஒரு சத்தியம் பண்ணியிருக்காங்க. அதாவது உன் கல்யாண நாளைக்கு, அது நம்ம கல்யாண நாளைக்கு கண்டிப்பாக வந்து 24 மணி நேரம் உன் கூட இருப்பேன் மல்லி அப்படின்னு மல்லியோட தலையில் அடித்து சத்தியம் பண்ணியிருக்காரு. அந்த ஒரு விஷயத்துக்காக மல்லி வந்து விஜயை வெளியே கொண்டு வருவாங்க அப்படிங்கிறது தெரியுது. அப்போ இதுக்கு இடையில தான் தீபிகா பெரிய அப்செட் ஆக போகிறாங்க. ஏன்னா அவங்க நினச்சது எதுவுமே நடக்கலை. விஜய் தான் வாயால் மல்லியை காட்டி கொடுக்கவே இல்லை. அப்படிங்கும்போது அதில் தான் பெரிய ஒரு திருப்பம் நடக்க போகுது. அந்த திருப்பம் தான் தீபிகாவுக்கு பெரிய அதிர்ச்சியை காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.